மற்றவனை பத்தி பேசுற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் நாசமடைய போறாங்க. ஏன்? குர்ஆன் ஆயத்தன் ஆதாரம் கப்பிங்களே. எங்களோட நல்ல ஒரு மனைவியின் அர்த்தம், அந்த மனைவி எந்த பொம்பளையை பத்தி கதைக்க மாட்டான். அது விலை கொள்ளுங்க, அது நல்ல மனைவி. அது நல்ல கணவன்டா என்ன, அந்த வீட்டுல யாரை பத்தி கதைக்கிறது, கதைக்க விட மாட்டான். இந்த இடத்துலதான் விரல உயர்த்துறது. இந்த இடத்துல என்ன செய்யறது? விரல உயர்த்துறப்ப ஏன் விரல உயர்த்துறது? அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய அனைத்து துஆக்களையும் நாங்க 26ஆம் நோன்பு வரைக்கும் படித்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ், நாளை முக்கியமாக குர்ஆனுடைய துஆக்களுக்கு பிறகு மிக முக்கியமானது தொழுகையுடைய துஆக்கள். அதில் ஆக முக்கியமானதுதான் தஷஹுத், அத்தஹியாத். இதே போன்று ஜனாசாவுடைய துஆக்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று நாளை மறுநாள் இந்த துஆக்களை முடிக்க இருக்கின்றோம். அதற்கிடையில் குர்ஆனில் எப்படி துஆக்கள் வந்திருக்கிறதோ இதே போல பதுவாக்களும் வந்திருக்கிறது. எதிரானவர்களுக்கான துஆ. அறிவு இல்லாததால் அதையும் தேடாமல் போய்விடுவார்கள். அப்ப குர்ஆன் யாருக்காவது சாபம் செய்கிறதா? நீ நாசமா போ, நீ அழிஞ்சு போ. குர்ஆனுடைய ஆயத்தை ஓத தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலை. குர்ஆன்ல லானத், சாபம் என்ற ஆயத் எத்தனை இருக்குது? குர்ஆன்ல வைல், நாசம், அதை தொடங்கினோம்டா அதுக்கு ஒரு 30 நோன்பு தேவைப்படும். யார் யாருக்கெல்லாம் குர்ஆன் சபிக்கிறது, லஅனத்துல்லாஹ் அலா லஅனத்துல்லாஹ் அலா லஅனத்துல்லாஹ் என்ன சாபக்காரர்கள்ல சேர்ந்துடக்கூடாது. அது 2 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம் பேசி முடிக்கிறோம். சில குடும்பங்களை பார்ப்பீங்க, சாபத்தை அடைந்த குடும்பங்கள். சில ஊர்களை பார்ப்பீங்க, சாபத்தை அடைந்த ஊர்கள். சில தனி நபரை பார்ப்பீங்க, அவரோட வாழ்க்கையே சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவர். இந்த 3 பேரையும் விட்டு நாங்க பாதுகாவல் தொடரும். அவ்வளவுதான் தெரியும். ஒன்று, சாபம் செய்யப்பட்ட ஊர்கள். அந்த ஊர்ல உள்ளவர்களாக நாங்க ஆகிவிடக் கூடாது. இரண்டாவது, சாபம் செய்யப்பட்ட குடும்பங்கள். அந்த குடும்பத்திலே நாங்க சேர்ந்துடக்கூடாது. மூன்றாவது, சாபம் செய்யப்பட்ட தனிநபர்கள். இதுல முக்கியமாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச 3 சூறா இருக்குது. எத்தனை சூறா? இந்த 3 சூறா தொடங்குறதே சாபத்தை கொண்டுதான். இந்த 3 சூறா தொடங்குறதே கொண்டு சாபம். இவ்வளவு பெரிய குர்ஆன் நீங்க யோசிக்கிறேன். ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் முந்தையும் சொன்னேன், அல்லாஹ்வோட இரக்கத்தை தெரியும், அல்லாஹ்வோட கோபத்தை தெரியாது. அல்லாஹ்வோட கோபத்தை தெரியும், அல்லாஹ் எப்படி காட்டுவான். இதே போல குர்ஆனுடைய துஆக்கள் வேற, குர்ஆனுடைய பதுவாக்கள் வேற. இந்த குர்ஆனுடைய பதுவாக்கள்ல 3 சூறா இருக்குது. பதுவாவை கொண்டேதான் ஆரம்பம். அதுல முதலாவது சூறா என்ன? நம்ம எல்லோரும் தெரிஞ்ச சூறா, தப்பத் யதா அபீ லஹப் வ தப். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். இவ்வளோ அர்ஹமுர் ராஹிமீன் பதுவா செஞ்சிட்டானே. யார் பதுவா செஞ்சவன்? அர்ஹமுர் ராஹிமீன், கைருர் ராஹிமீன். இஸ்லாத்துல அது ஒரு பகுதியில் இருக்குது. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் செஞ்ச பதுவாக்கு பிறகு அபூ லஹப் தப்பினானா? அல்லாஹ்வுடைய பதுவாய் தப்பத் யதா அபீ லஹப் வ தப். என்ன செஞ்சாரு அபூ லஹப்? என்ன செஞ்சது? இவ்வளவு பெரிய பதுவாவை அடைவதற்கு காரணியாக அபூ லஹப் என்ன செஞ்சது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் கொடுக்கும் பொழுது சஃபா மலையில ஏறி ஒரு மண் புடி அள்ளி எரிஞ்சி, யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்கா ஒன்று சேர்த்தாய்? அவ்வளவுதான் கேட்டு, அவ்வளவுதான் கேட்ட, வேற ஒன்றும் கேட்கலாம். இதுக்கு அல்லாஹ் இறக்கி விட்டானே, தப்பத் யதா அபீ லஹப் வ தப். ஒன்றை விலை கொள்ளுங்க, குர்ஆன ஹக்க பேசும் பொழுது எப்பொழுதும் நாங்க அதற்கு எதிரியாகிவிடக்கூடாது.
அதற்கு ஒரு நாளும் எதிரியாகிவிடக் கூடாது. எதிரியாகிறதால உங்களுக்கு தான் நஷ்டம், உங்க குடும்பத்துக்கு தான் நஷ்டம். நீங்க நாசம் அடைவதை பார்ப்பீங்க. அப்படி அபூலஹப் மட்டுமா நாசம் அடைந்தது? தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனோட பிள்ளைகள், அவனோட மனைவி உம்மு ஜமீல். இது முதலாவது சூரா. எப்படி நாசம் அடைஞ்சார் எங்களுக்கு தெரியும். இரண்டாவது நாசத்தை கொண்டு தொடங்கக்கூடிய இரண்டாவது சூரா எது? அது எங்களுக்கு தெரியும். வைலுல்லி குல்லி வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. இரண்டாவது நாசத்துக்கு சொந்தக்கார யார் தெரியுமா? மற்றவர்களுடைய குறைய பேசுறது. இது இன்றைக்கு பரவட இறைச்சியோட டேஸ்டான சாமான். நல்ல புறா இறைச்சி, காடை இறைச்சியோட டேஸ்ட் என்ன தெரியுமா? மற்றவனை பத்தி கதைக்கிறேன், லேடிஸ் கொடுக்கும். இது மாஷா அல்லாஹ் அப்படி டேஸ்ட். இது மற்றவனை பத்தி பேசுற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் நாசமடைய போறான். ஏன்? குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் கேப்பீங்களே, வைலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. பேசுற மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. கண் ஜாட செய்யற ஒருத்தர் முன்னுக்கு போட்டு பின்னுக்கால கண்ணை காட்டுறபடி நான் போறேன். பிரச்சனை இல்லை, கண்ணை காட்டுங்க, எதையாவது காட்டுங்க. ஆனா விளங்கி கொள்ளுங்க, இந்த சூறா எல்லாருக்கும் பாடும். நீங்க நாசம் அடையாம விட மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு இல்ல. அவர் செஞ்சது தானே கதைச்சோம். செஞ்சதை கதைக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? செய்யாததை கதைச்சிருந்தா உங்களுக்கு 80 கசேரி அடிக்கும். விட்டு கட்டிட்டீங்க. உங்களுக்கு 80 கசேடியை போய் வாங்குங்க, போய் காதுக்கிட்டு எனக்கு அடிங்க, நான் இட்டு கட்டிட்டேன் 80 கசையடியை அப்பதானே உங்களுக்கு தப்பல்ல. அவங்களுக்கு இட்டு கட்டி இருந்தா 80 கசையடி. அவருடைய குறைய பேசியிருந்தா போய் மன்னிப்பு கேளு. நான் பேசினேன் இல்லைன்னா வயல். இந்த வயல் எப்படி இல்லாம ஆக போறீங்க? இது குர்ஆன் ஆயத்தை மாத்தேலுமா எங்களுக்கு? உங்களுக்கு மாத்தேலு. வயலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. ரெண்டாவது, இது இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற பெரிய பாவம். அதுவும் பழைய காலத்துல இது குறைவா இருந்துச்சு. அந்தந்த ஊர்ல பேசிக்குவாங்க. இது இப்ப இன்டர்நேஷனல் பாவம். இது நல்ல அறிவும் டெக்னாலஜியும் விரிவடைந்த பொழுது முழு உலகமும் சேர்ந்து ஒருத்தனை பத்தி பேசும். அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா? அவன் பெரிய பாக்கியசாலி. ஏன்? அவன் மன்னிக்க இல்லைன்னா அவ்வளவு நன்மையை கொடுத்து போட்டுதான் உங்களை அல்லாஹ் விடுவான். சும்மா விட மாட்டான். அதனாலதான் வாயை திறந்துடக்கூடாது யாரும். எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு மத்தவனை பலாய். ஏன் மத்தவனை பத்தி எங்களுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் பேசினோம்? வயல் நாசம். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஷைத்தான் பல ரூபத்துல தாரது. இல்ல அப்படி இல்லை, இப்படி இல்லை, எப்படி இல்லாட்டி பரவாயில்லை. வயலுள்ளி குல்லி ஹுமஸதில். அப்படி தன்னை அடக்கி கொண்டவங்க சமூகத்துல மிச்சம் கொஞ்சம் பேர். புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் செய்த அமல்கள்ல ஆக உயர்ந்த அமல், நான் யாரை பத்தியும் கதைச்சது இல்லை, யாரை பத்தி நான் பேசுறது இல்லை. அவங்க பேசுறது அதெல்லாம் குவாலிட்டி. பாருங்க, எங்களோட நல்ல ஒரு மனைவியின் அர்த்தம், அந்த மனைவி எந்த பொம்பளையை பத்தி கதைக்க மாட்டான். அதுவும் விலை கொள்ளுங்க, நல்ல மனைவி. அது நல்ல கணவன்டா என்ன? அந்த வீட்டுல யாரை பத்தியும் கதைக்கிறது, கதைக்க விட மாட்டான். அந்த வீடு அப்படித்தான். ஊற்ற எஜமான், ஊற்ற பாஸ் இருப்பார் என்ன, இந்த வீட்டுல யாரை பத்தியும் கதைக்கல. அந்த வீடு சிறந்த வீடு. பிள்ளைகள் பழகும். அப்போ சில வீடுகள் இருக்குது அப்படி, அவங்களோட வீட்டுல யாரை பத்தியும் கதைக்கல. ஏன்னா அந்த பழக்கம் வாரிசா போகும். அப்படியே பாப்பாட பழக்கம் பிள்ளை போகும் தாரு. பாப்பா கல்லனா இருந்தா மகன் மகா கல்லன் அறிவார். பாப்பா உமாவும் மத்தவண்ட பலாயிதான். இந்த நேரம் பண்ண பிள்ளைகள் பிடிக்கும். அப்ப பிள்ளைகள் எப்படி வரும்? இது ரெண்டாவது. மூணாவது சூறா என்ன? அதுவும் எங்களுக்கு தெரியும். வயலுல்லில் முத்தஃபிஃபீன். அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் தான். இந்த 3 சூறாவுடைய ஆரம்பமும் என்ன? நாசம், நாசம், நாசம். அல்லாஹ் இந்த 3 சூறாவுடைய பதுவா விட்டும் எங்களை அல்லாஹ் பாதுகாப்பானா. இது ரசூலுல்லாஹ் செஞ்ச பதுவா இல்லை, அது வேற யாரு. ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சது கொஞ்சம் பேர் இருக்கா கூட்டம். அல்லாஹ்ட பதுவா வேற, ரசூலுல்லாஹ்ட பதுவா வேற. தனி கிதாபு இருக்குதுக்கெல்லாம், தனி கிதாபு. அதை வாசிச்சு எடுக்கும் பொழுது 200-300 பக்கங்கள். இதெல்லாம் அதை வாசிச்சு எடுக்கும் பொழுது அதை சொல்றது எப்படி வாசிக்கலாம், அவசரமா 2 நாள்ல வாசிச்சிடலாம். அதை தெளிவுபடுத்துறது தான் நாள் தேவை.
யார் யார் மீது அல்லாஹ்வுடைய சாபம், யார் யார் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாபம். ஹயாத்துல தான் பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்து அழகா அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த சாபத்தை விட்டு தவிர்த்து கொள்றதுக்காக. இப்ப நாங்க இப்ப ஹதீஸ்ல உள்ள துவாக்களுக்கு வாரோம். அதுல மிக முக்கியமானதுதான் அத்தஹியாத்ல வரக்கூடிய அத்தஹியாத். இன்னொரு பேப்பர் இருக்குமே, அதான் மத்த இன்னொன்று இருக்குமே, சலவாத்துக்கு போறோம். இதுல சொல்லுங்க அத்தஹியாத்தை ஏன் இப்படி தந்தேன்டா எங்களோட பிள்ளையிலே பாடமாக்கி எடுங்க. எங்களோட சண்டே ஸ்கூல்லையும் இன்ஷா அல்லாஹ் இப்படிதான் டியூட்டர் கொடுத்து பாடமாக்க போறோம் நாங்க. சொல்லுவாங்க அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தெளிவா ஓதினா சரி, விளைஞ்ச மலன்னு ஓத தேவை. கேட்டு பாருங்க தொட்ட பாடத்தை அத்தையாத்து முபாரக் ஸலவாத்து ஒன்றும் கிடைச்சி ஒன்றும் நடக்காத. இதை நாளா பிரிச்சிருக்கிறோம். எத்தனையா பிரிச்சிருக்கோம்? தஷஹுத மட்டும் இந்த துண்டுக்கு சொல்ற தஷஹுத் என்ன சொல்றது? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு மிக முக்கியமாக ஃபர்து ருக்குன். பள்ளி ரஸ்டியை கூப்பிட்டு வச்சு 10 பேரையும் வச்சு அத்தையாத்துக்கு ஒரு பாடம் ஓதுவாப்பா. அத்தையாத்து பாடம் இல்லையா, கேன்சல் பண்ணு, ரிசைன் பண்ணு போ. அத்தையாத்து ஒரு முதல் 27ல சாப்பாடு கொடுக்கணும் மட்டும் ரஸ்டி. 27ல சாப்பாடு கொடுத்தாச்சு, நான் ரப்பானியா ரஸ்டி இல்ல. அத்தையாத்து பாடம் இருக்கணுமே. ரஸ்டி ஆயிட்டான், எல்லாம் ரஸ்டி ஆயிட்டான். வட்டிக்காரன் ரஸ்டி ஆயிட்டான், எல்லாம் ரஸ்டி தான். அதே பேசணும். இனி இந்த வட்டிக்காரனுக்கு ஒரு நாளும் பள்ளியில தலைமத்துவம் கொடுத்துடக்கூடாது. எங்க இருந்தா அந்த சமூகம் வைத்திருக்கும். எங்கேயாவது வட்டிக்காரனுக்கு என்ன செய்யப்படாது? ஒரு நாளும் பள்ளி தலைமத்துவம் கொடுத்துடக்கூடாது. சமூகம் கட்டு போய். இப்ப இதுல முதலாவது பாருங்க அத்தஹியாத்துல். அத்தஹியாத்துல என்ன? காணிக்கைகள். தஹியாண்டா காணிக்கை, கிஃப்ட் போடுறீங்களே, காணிக்கைகள். அடுத்தது அல் முபாரகாத், பரக்கத்துகள். இரண்டாவது. மூணாவது அஸ்ஸலவாத், ஸலவாத்துகள். நான்காவது அத்வையிபாத், மனமானவைகள், பாராட்டுக்கள். எல்லாம் யாருக்கு சொந்தம்? லில்லாஹ். யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்றைக்கு நீங்க கியாமுல்லைல மெதுவா ஓதிட்டு வாங்க. இப்ப பாடமாக்கி கியாமுல்லைல மெதுவா ஓதி பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி கருத்து விளங்கி வரும். சிலவங்களுக்கு என்னது கியாமுல்லைல ஒரு நேரம் தஷஹுத், இதுக்கு தான் ஒண்டொண்டா தெளிவா கருத்தை விளங்கி. அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹ். இதே ஒரு பாடம். அப்ப 4 விடயம் அல்லாஹ்க்கு சொல்றோம். நாங்க எத்தனை விடயத்தை அல்லாஹ்க்கு சொல்றோம்? இப்படியே உங்களை பிள்ளைகளை படிச்சு கொடுங்க, டியூட்டர் எடுத்துட்டு போய். அப்ப உங்களுக்கு பாடம் வந்துடும். முதலாவது அத்தஹியாத்துல், இரண்டாவது அல் முபாரகாத்துஸ், மூன்றாவது அஸ்ஸலவாத்து, நான்காவது அத்வையிபாத். யாருக்கு சொந்தம் இதெல்லாம்? லில்லாஹ். இது முதலாவது வரி. இரண்டாவது வரி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதென்ன? அல்லாஹ் முடிஞ்ச அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது. வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும், வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உண்டாகும். இது எத்தனாவது வரி? இது இரண்டாவது. ஏன் பிரிச்சு எழுதிருக்க வேண்டாம்? அது தெளிவா பிரிச்சு ஓதும். அதுக்கு தெளிவா பிரிச்சு ஓதும். அதுக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பதில் எழுதி கொடுத்தீங்களா? மூணாவது பதில் பாருங்க. அஸ்ஸலாமு அலைனா, சொல்லுங்க. எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸலாம், அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், சாலிஹான அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். முழு உம்மத்தையும் சேர்த்துட்டோம் துஆல. அஸ்ஸலாமு அலைனா
وعلى عباد الله الصالحين. இது மூணாவது வரி. நான்காவது வரி தான் தஷஹுத். இதுக்கு என்ன சொல்றது? தஷஹுத் என்ன? அல்லாஹ் ஒருவருடைய சாட்சி சொல்றது. இந்த இடத்துல தான் விரல உயர்த்துறது. இந்த இடத்துல என்ன செய்யறது? விரல உயர்த்துறப்ப ஏன் விரல உயர்த்துறது? ஏன் விரல உயர்த்துறது? அல்லாஹ் ஒருவருடைய சொல்றது, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுல இருந்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் விரல உயர்த்துவாங்க, அல்லாஹ் ஒருவன். இன்னும் சில ஹதீஸ்கள்ல வுது எடுத்துட்டு வந்து துஆ ஓதும் தானே, வுது எடுத்துட்டு வந்து துஆ ஓதும் பொழுதும் அஷ்ஹது அல்லா, எப்ப எல்லாம் அஷ்ஹது என்று சொல்றோமோ என்ன செய்யணும்? விரல உயர்த்தோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதே போல இந்த இடத்திலையும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை நான் என்ன செய்றேன்? சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இவ்வளவுதான் தஷஹுத். எத்தனை வரி தஷஹுத்? 4 வரி. இது என்னது? அப்ப அத்தஹியாத்துல ஒரு பகுதி தஷஹுத் முடிஞ்சு. இரண்டாவது பகுதி என்ன? ஸலவாத். இத சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்தது வபாரிக் அலா முஹம்மதின் وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இது ஸலவாத் இப்ராஹிமியாங்கிறது. ஸலவாத் இப்ராஹிமியாங்கிற ஏன் ஸலவாத் இப்ராஹிமியாங்கிறடா, இதுல வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சேர்த்து துஆ கேட்கறாங்க. என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வாயாக. வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் மீதும் ஸலவாத் சொல்வாயாக. ஆலி முஹம்மத் எப்படி? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஸலவாத் சொன்னதை போல. வ அலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் மீது ஸலவாத் சொன்னதை போல. அதுபோல இன்னக ஹமீதும் மஜீத், யா அல்லாஹ் நீ ஹமீத் புகழுக்குரியவன், அந்தஸ்துடையவன். அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா இல்லையா? தஹியாத்துல ஸலவாத்துல அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா வருது. இது ஒரு பகுதி ஸலவாத். அடுத்த பகுதி பரக்கத். ரெண்டையும் சேர்த்து விடப்படாது. ரெண்டையும் என்ன செஞ்சிடப்படாது? இப்ப நீங்க யாராவது பாடம் தரணும் என்றா தரலாம், வெளியிட்டு பயான் முடிஞ்சு தரலாம், நாளைக்கு தரலாம், நாளண்டைக்கு தரலாம். ரப்பானியாங்கிற இதுதான், மர்கஸ்ங்கிற இதுதான். பெரியவங்களுக்கு பாடம் நடந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்யலாம்? இந்த டியூட்டனா பாடம் தர போறேன்னா நாங்க பாடம் தருவோம், பாடமாக்கி தருவோம், பயப்பட தேவை. என்னடா இது ஒரு முயற்சி, பயிற்சி, இல்லாட்டி சும்மா தொழுவ வீணாகி. அடுத்தது பாருங்க, வபாரிக் அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பரக்கத் செய்வாயா, ஸலவாத்த போல பரக்கத். وعلى آل محمد, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தின் மீது பரக்கத் செய்வாயா. கமா பாரக்த அலா இப்ராஹீம், யார் மீது பரக்கத் செஞ்சது போல? ஒரு சந்தேகம் மட்டும் வரும். சந்தேகம் வாரதா? மனுஷனே தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்களா? என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஸலவாத் சொன்னதை போல நபி மீது ஸலவாத் சொல்லன்னு வந்திருக்குது. இப்ப உதாரணமா முஹம்மத் சிங்கத்தை போல, என்ன தமிழ்ல என்ன சொல்றீங்க? முஹம்மத் சிங்கத்தை போலண்டா முஹம்மத் பலமானவரா, சிங்கம் பலமானதா? சிங்கம் எதை ஒப்பாக்குறோமோ அதுதான். என்ன இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஸலவாத் சொன்னதை போலண்டா இந்த ஸலவாத்தை வச்சு விளங்குது என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சிறந்தவங்களை யார் ஆயிட்டாங்க? அப்படித்தானே விளங்குது. ஆனா பாரல்ல,
இதுக்கு சில மூசா ருஹானி பாசி என்ற ஒரு இமாம் இருந்தார் பாகிஸ்தான்ல. அவர் ஒரு தனி கிதாப் ஒன்றே எழுதினார். எப்படி இந்த கிதாபெல்லாம் வாய்ச்சி முடிக்குது? அது அப்படியே இருக்குது, எழுதப்பட்டது அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட 100 சொச்சம் காரணம் எழுதியிருக்காரு. அதை வாசிக்க தான் டைம் இல்லை, அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயர்ந்தவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா இந்த ஸலவாத்துடைய கருத்து என்னங்கிறத அவர் எழுதியிருக்காரு அந்த கிதாப். எனக்கு சந்தேகம் வந்துடப்படான்னு தான் அவன் சொல்றேன். அடுத்தது வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் பரக்கத் செய்ததை போல அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ் நீ புகழுக்குரியவன், அந்தஸ்துடையவன். கிளியர் ஆயிட்டா ஸலவாத்? அதையாது முடிஞ்ச என்ன மிரிக்கா இருக்கு? இன்னொரு பேப்பர் வந்தீங்க கொடுக்கலையா? சரி, இது ரெண்டும் போதும். நாளைக்கு அந்த பேப்பர் எடுக்கும். என்ன பேப்பர் கொடுத்தீங்க? டபுள் சைட். இது ரெண்டும் போதும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாளைக்கு இதனுடைய தொடர் இருக்குது. என்ன இருக்கு தொடர்? இதுல இந்த அத்தஹியாத் ஸலவாத் இந்த ரெண்டுக்கு போறோம் துஆ இருக்கு. அல்லாஹும்ம ஃபிர் லீ மா கத்தம்து இந்த தொடங்குற துஆ. இதே போல 4 விடயத்தை கொண்டு பாதுகாவல் தேடுற துஆ. இதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு படிச்சு கொடுத்த இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلمًا كثيرا. இந்த 3 துஆவும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும். இது தொழுகையுடைய துஆக்கள். இது ஓதினா தான் தொழுகை பூர்த்தி அடைவீர்கள். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். திரும்ப சொல்லுங்க, ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு சொல்லுங்க. அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பிள்ளைகளுக்கு சின்னத்திலே படிச்சு கொடுத்துருவோம். இல்லைன்னா நாக்குக்கு வேற அத்தையாவது பழகும். கேட்டா பிரச்சனை வரும். ஓதுடைய அத்தையா ஓதுங்கண்டா பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த சின்ன வயசுல அத்தையாத்து பழகுது. அந்த அத்தையாத்து தான் எல்லாம் ஓதுவாங்க. இப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த பேப்பர்ல தந்திரிக்க உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் படிச்சு கொடுக்கும் கட்டாயம். சூரா ஃபாத்தியாவும் அத்தையாத்தும் கட்டாயம். சும்மா கூட வைஃப்ட கேட்டு பாரு, அத்தையாத்து ஓதுங்கன்னு. நல்ல அத்தையாத்தோடு ஓதுவாங்க. அவங்களுக்கு பாடமான அத்தையாத்தோடு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது கடன்னு விட்டுருவாங்க. அத்தையாத்தோடு 4ஆ பிரிச்சு ஸலவாத்தையும் எத்தனையா பிரிச்சிருக்கீங்க? 6ஆ பிரிச்சிருக்க. ஏன் பிரிச்சிருக்கேன்னா அது துண்டை கருத்தை விளங்கி வரும். அதனால இது ஆக முக்கியம். இது ஃபர்து ஐன். இது அத்தஹியாத். இது இல்லாட்டி தொழுகன்னு இல்லை கூட. கியாமுல் லைல் 100 ரக்காத் தொழுது வேறு. அதனால இதுல கவனம் எடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில் துஆக்களை ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.